எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லாரோட லைஃப்லயுமே நம்ம ஹார்ட் ஒர்க் தினம் தினம் நம்ம போட்டுட்டு தான் இருப்போம். இனி வரும் காலங்கள்ல அது நிச்சயமா சக்ஸஸா மாறும்னு நம்புவோம். அந்த வகையில நம்ம வீட்ல எப்படி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம மனசுல ஞாபகம் வர்றது விநாயகர் சிலை தான். சில பேர் நம்ம வீட்ல செய்வோம். சில பேர் வந்து கடையில போய் நம்ம வாங்குவோம். அ இன்னும் பிரம்மாண்டமா நம்ம விநாயகர் செலிப்ரேட் பண்ண போறோம் அப்டின்னா, தெருமுனையில செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி இருக்கும்போது நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வாங்குவோம். அ அங்க அதுலயுமே களிமண்ல செஞ்சு விக்கிறவங்க இருப்பாங்க நெறையா பேர். மோஸ்ட்லி இப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பக்கம் நம்ம மாறிட்டே வரோம். ஆனா கவர்மெண்ட் வந்து இந்த தடவ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் செஞ்ச விநாயகர் சிலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அத விற்கவும் கூடாதுன்னு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்டின்னா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா குடுக்கும். விநாயகர் சதுர்த்தி எந்த ஒரு சிலையா இருந்தாலும் சரி, அத வந்து நம்ம கடல்ல கரைக்கும்போது, அது என்விரான்மென்டலுக்கு பொல்யூஷன் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த தண்ணீல வளர்ற மீன் ஏதாவது இருந்துச்சு அப்டின்னா, அந்த வளத்த அழிக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ, இப்போ கவர்மெண்ட் வந்து இத யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியா நம்ம மாறிட்டுருக்கோம். அட் த சேம் டைம் வந்து நம்ம வீட்லயே இனிமே பண்ண ஆரம்பிச்சேன் அப்டின்னா, ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரொம்பவே நல்லது. முந்திலாம் இத ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. இந்த ஜென்ரேஷன்ல இந்த மாதிரி மண்ல நம்ம சிலை செஞ்சு விளையாடுறது வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். இனிமே நம்ம செய்யலாட்டியும் நம்ம அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு இத பத்தி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஆ நெறைய பேரு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்மலாம் மண்ல விளையாண்டுருப்போம். சின்ன வயசுல குழந்தைகள் எல்லாருமே மண்ல விளையாடணும்னு கூட ஆசைப்படுவாங்க. மண்ல விளையாடுறதுனால நம்ம உடம்புல நெறைய ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குழந்தைகளுக்கு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த விநாயகர் சிலை செய்தது வந்து செகண்ட் டைம் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது கொஞ்சம் பெருசா பண்ணியிருந்தேன். அது எனக்கு ப்ராப்பரா வரல. இது வந்து செகண்ட் டைம் தான். அ இதுவுமே எனக்கு கரெக்ட்டா வருமா அப்படின்னு தெர்ல. ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி எதுவுமே பண்ணாததுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான். ஸோ இந்த தடவ நான் ட்ரை பண்ணது போன தடவ விட எனக்கு இந்த தடவ கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னுமே நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். இத வந்து நம்ம மஞ்சள்லயும் செய்யலாம். ஸோ அதுவுமே எக்கோ ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஒரு வழியா ஃபைனலா நான் செஞ்சு முடிச்சுட்டேன். ஸோ இதுதான் நான் செஞ்சது. பூஜைக்கு தேவையான பூ நாங்க முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம். பட் ஒரு சிலது தேவைப்படுறதுனால எங்க வீட்ல பின்னாடியே இருக்கிற சந்தன முல்லை செடியிலேருந்து நாங்க பூ பறிச்சோம். எங்க வீட்ல இது முன்னாடி ரொம்பவே அதிகமா இருக்கும். ஒரு மக் அளவுக்கு நாங்க டெய்லி ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ எங்க வீட்ல வாழை மரம் வெட்டினதுனால அண்ட் நெறைய ரீசன்னால செடிகள்லாம் வந்து இப்போ கட் பண்ணிட்டோம். அடுத்து புதுசா ஃப்ரெஷ்ஷா வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இது வந்து எங்க அம்மா கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா விநாயகர்னாலே அருவம்புல் தான். ஸோ அருவம்புல்மே வந்து நல்லா கட்டி மாலை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டோம். இன்னைக்கு ஒரு பிளான்ட் வச்சே ஆகணும் அப்படின்னு நெனச்சேன். ஓகே மைக்ரோ கிரீன்ஸ் நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு நான் கோதுமை இருந்துச்சு. அத வந்து நான் ஊற போட்டிருந்தேன். நீங்க எவ்வளோ நேரம் வேணா ஊற போடலாம். நான் வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பொழு பொழுன்னு இருக்கிற மண் எடுத்துக்கோங்க. அதில நம்ம தண்ணிய வடிச்சு அந்த விதையெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறமா ஒரு லேயர் ஆஃப் சாயில் மேல தூவிட்டு நிழலான பகுதியில வச்சுருங்க. இத பத்தி நான் கட்டாயம் தனியா ஒரு செப்பரேட்டா வீடியோ போடுறேன். இந்த செடி நான் நட்டுன எந்த நேரம்னு தெரியல. கரெக்ட்டா மழை பெஞ்சுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு மழை தண்ணி நான் குடுக்குறேன். கன்ஃபார்ம் செடி நல்லா வளரும். இத பத்தி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் இவ்ளோ தான் இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே ஸ்பெண்ட் பண்ணேன். விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் நான் செலிப்ரேட் பண்ணேன். ஸோ உங்க வீட்ல எப்படி நீங்க செலிப்ரேட் பண்ணீங்க? என்னென்னலாம் அனுபவம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் ரிப்ளை பண்றேன். அ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அ அடுத்த வீடியோல நான் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கார்டன் டிப் இல்ல அப்படின்னா ஒரு ஃபெர்டிலைசர் ஏதாவது செடி வளர்க்குற கன்டென்ட் பத்தி பார்க்கலாம். பாய். நன்றி.